தீர்க்கதரிசி யாருன்னா நீங்க தான். அல்லேலூயா. கை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்லுங்க புஷ்பா, நீங்க தீர்க்கதரிசியா? ஆமா தீர்க்கதரிசி தான். என்ன சொல்றீங்க போய் நீங்க ஏரியால போய் இயேசு வர போறாருங்க, உனக்கு எப்படி தெரியும்? உங்க இருதயத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இயேசுவே தேவனை விசுவாசிச்சிட்டீங்க. அடுத்த விசுவாசம் இயேசு மத்திய ஆகாயத்துல வருவேன்னு சொல்லிருக்கிறார். இயேசு வர போறாருங்க. இயேசு வருகைக்கு ஆயத்தமாங்க. அப்ப நீ யாரு? நீ தீர்க்கதரிசி. அல்லேலூயா. முன்னமே பின்னாடி நடக்க போகிறது முன்னாடியே சொல்லுகிறவர் தீர்க்கதரிசி. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து இயேசு வரப்போகிறார் நீ சொல்றே, அப்ப நீ யாரு? நீ தீர்க்கதரிசி. ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்லுகிற நீ தீர்க்கதரிசி. அல்லேலூயா. கவனிங்க, யாரை தேவன் அபிஷேகம் பண்ணினாரோ அவர்களைத்தான் ஆசீர்வதிக்கிறார். மாடுகள் பின்னே இருந்த சவுலை ராஜாவாக தேவன் மாற்றினார். ஆடுகளை பின்னே அலைந்த தாவீதை ராஜாவாக தேவன் மாற்றினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே மீன் பிடிக்கவளாக இருந்த, அல்லேலூயா, சாதாரண மக்களாக இருந்த, அங்க சொல்றாரு, பரிசேயர் சொல்றாங்க, இயேசு ஒரு வீட்டுக்கு சாப்பிட போயிருக்கிறாரு. மத்திய வீட்டுக்கு தான் சாப்பிட போயிருக்காரு. அப்ப அவங்க அவரு இயேசுவை கடிந்து கொள்றாங்க. இவர் என்ன பாவிகள் வீட்டுக்கு போறாரு? யார பாவின்னு சொன்னாங்க அப்படின்னா, யார் சத்தியத்தை அறியலையோ அது பாவிகளாம் பழைய ஏற்பாட்டுல. அல்லேலூயா. இயேசு இந்த பாவிகள் வீட்டுக்கு போய் சாப்பிட போறாரு, ஆயக்கார வீட்டுக்கு போய் சாப்பிட போறாரு. அவனை அற்பமா அவரை பார்த்தாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஒவ்வொருவரையும் தேவன் அபிஷேகம் பண்ணிட்டார் அப்படின்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கிறார். அல்லேலூயா. அதை நீங்க மறந்து விடக்கூடாது. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆத்துமாவிலே இருக்கிறார். அவர்தான் சர்ச்சுக்கு ஆலயத்துக்கு போக வேண்டும் என்ற தூண்டுதலை உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது, அல்லேலூயா, ஒவ்வொரு அப்ப மாத்திரமல்ல எப்போதுமே ஜெபம் பண்ண வேண்டும் என்ற ஒரு உணர்வை உங்களுக்கு கொடுக்கிறவரே பரிசுத்த ஆவியானவர் தான். அல்லேலூயா. தினமும் வேதத்தை எடுத்து ஒரு அதிகாரமாக வாசிக்க வேண்டும் என்ற உணர்வை கொடுப்பதும் பரிசுத்த ஆவியானவர் தான். ஆனா நம்ம அதுக்கு கீழ்ப்படியணும். தினமும் வேதத்தை வாசிக்க ஆண்டு உனக்கு சொல்லுவாரு, ஆனா நீ கீழ்ப்படியா? உனக்குள்ள பிசாசும் பேசும், ஆவியானவரும் பேசுவாரு. சொல்லுங்க ரேவதி, சொல்லுங்க கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. கவனிக்கீங்களா? ரேவதி கவனிக்கீங்களா? அல்லேலூயா. நம்ம